So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா heat and mass transferல unit 4 radiationல ஒரு important problem பார்க்க போறோம். இது அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டில கேட்டுட்டு இருக்க ஒரு problem. That is அண்ணா யூனிவர்சிட்டி 2018ல கூட இந்த problem கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வந்து ரேடியேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் எமிசிவிட்டினா என்னன்னு நான் லாஸ்ட் கிளாஸில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். எமிசிவிட்டி ஆஃப் டூ லார்ஜ் பேரலல் பிளேட்ஸ், ரைட், ரெண்டு பேரலல் பிளேட் இருக்கு, மெயின்டைன்ட் அட் 800 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் 300 டிகிரி சென்டிகிரேட். ஒரு பிளேட் 800 டிகிரி சென்டிகிரேட்லையும் இன்னொரு பிளேட் 300 டிகிரி சென்டிகிரேட்லையும் இருக்குது. அதோடைய எமிசிவிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க 0.3 அண்ட் 0.5 respectively. Find the radiant heat exchange per meter per square meter per meter per area per meter square க்கு அதோடைய ரேடியேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. these plate find the percentage reduction. ஸோ அது வந்து ரிடக்ட் ஆயிருக்கு. எதனால? அதோடைய percentage ரேடியேஷனுடைய அளவு குறைஞ்சிருக்கு. எதனாலனா when a polished aluminum ரேடியேஷன் ஷீல்டு, அதுக்கு நடுவில் ஒரு அலுமினியம் ஷீல்டு வச்சதுனால அதோடைய ரேடியேஷனோட அளவு குறைஞ்சிருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. அந்த அலுமினியத்தோட எமிசிவிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க 0.06, ரைட், இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தேம். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர், அதோடைய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் த ஷீல்டோடைய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரலல் பிளேட் ரெண்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பேரலல் பிளேட் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பிளேட் இருக்கிறதா வச்சுப்போம், இதுக்கு பக்கத்தில் இதுக்கு நேராக இன்னொரு பிளேட் இருக்கிறதா வச்சுப்போம். ஸோ ரெண்டு பிளேட் இருக்கு, ரைட். ஸோ இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஸோ இது பிளேட் 1, இது பிளேட் 2, பிளேட் 2, ரைட். இந்த ரெண்டு பிளேட்டு உடைய டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதோட எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட் 1 டெம்பரேச்சர், இதோடைய டெம்பரேச்சர் T1 that is equal to T1 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 800 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க, 800 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அதே மாதிரி T2 இதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 டிகிரி சென்டிகிரேட். இதோட எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க, எமிசிவிட்டி 1 that is equal to 0.3 இங்கே கொடுத்துருக்காங்க, எமிசிவிட்டி 1. எமிசிவிட்டி 2 0.5 இதுவும் கொடுத்துருக்காங்க. Find the radiant exchange per square meter from this plate. Find the percentage reduction எதனால் அப்படின்னா because of this aluminum shield. இந்த aluminum shield எங்கே இருக்குன்னா இதுக்கு நடுவில் இருக்கு. ஸோ அந்த aluminum shield இதில் வரைஞ்சிடலாம். இதுக்கு நடுவில் ஒரு அலுமினியம் ஷீல்டு இருக்கு. ஸோ இது வந்து ஷீல்டு இருக்கு. இந்த அலுமினியம் ஷீல்டோட எமிசிவிட்டி இது E1 இது E2 வச்சிட்டோம்னா இதை E3, எமிசிவிட்டி 3 that is equal to 0.06. அதுவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 0.06 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க, இதோட டெம்பரேச்சர் T3 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, இதோட பெர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அடுத்தது இதோட Q டிவைடட் பை ஏரியா இதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, அதை கெல்வினா மாத்திருங்க. ஸோ T1 that is equal to 800 plus 273 கெல்வினா மாற்றணும்னா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1073 கெல்வின், ரைட். T2 ஈக்குவல் டு 300 plus 273 that is equal to 573 Kelvin. 573 Kelvin. Emissivity 1 that is 0.3 and emissivity 2 that is 0.5. எமிசிவிட்டி 3யும் கொடுத்துருக்காங்க 0.06. இதெல்லாம் given data. இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன், ரைட், சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ பேரலல் பிளேட் நான் லாஸ்ட் கிளாஸ் தான் நடத்தினேன். அந்த டெரிவேஷன் ஒன்று, அந்த டெரிவேஷன் நீங்கள் இல்லைன்னா என்னுடைய ஓல்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் between two
parallel plates with radiation, with shield, without shield இருக்கு. ஸோ அந்த with shield, without shield நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து என்னது without shield. நான் அந்த டெரிவேஷனை எப்படி நினச்சிருப்பேன் அப்படின்னா வித்தவுட் ஷீல்டில் 2 பேரலல் பிளேட் இருந்துச்சுன்னா அதோடைய ரேடியேஷன் எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ அப்படின்றது தான் நான் நடத்திருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். தட் இஸ் Q1 to 2, Q1லேருந்து 2க்கு, Q1 to 2, 1லேருந்து 2க்கு இந்த ஷீல்டே இல்லாமல் 1 to 2 தட் இஸ் ஈக்குவல் டு F ஒரு ஷேப் ஃபேக்டர் வேல்யூ இருக்கும் இன்ட்டு ஸ்டீஃபன் போல்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு T1 பவர் 4 மைனஸ் T to the பவர் 4 ரைட். ஸோ இப்போ பர் ஏரியாவுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள் ஃபைண்ட் த ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பர் ஸ்கொயர் மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவை கீழே எடுத்துகிட்டு வந்துடுவோம். Q1 to 2 divided by area that is equal to F into Stephen Boltzmann constant into T1 power 4 minus T to the power 4. T to the power 4. ஸோ இந்த F ஓட வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நான் அதிலே நடத்தியிருப்பேன். ஸோ F ஈக்குவல் டு என்ன எழுதலாம், F ஈக்குவல் டு 1 divided by emissivity, sorry 1 divided by 1 by emissivity 1 plus 1 by emissivity 2 minus 1. இந்த ஃபார்முலா நான் லாஸ்ட் வாட்டி டெரிவேஷனில் நடத்தியிருப்பேன். 1 by emissivity 1 plus 1 by emissivity 2 minus 1 அப்படின்றது. ஸோ இப்போ இதை டைரெக்டாக எஃப்ல எடுத்துன்னு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் இல்லைனா இந்த வேல்யூ மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். எஃப்க்கு பதில் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டு கூட நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடுவோம். 1 divided by emissivity 1 by emissivity 1, emissivity 1ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 0.3 plus 1 by emissivity 2, ரெண்டாவது பிளேட் emissivity 2 0.5 minus 1, right, minus 1. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா that is F equal to 0.230 கிடைக்கும். F equal to 0.230 கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து Q equal to இந்த Qவோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Q1 to 2 that is equal to இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 0. F ஓட வேல்யூ 230 இன்டூ ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ டேட்டா புக்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 81ல் நம்மளுடைய கோதண்டராமன் டேட்டா புக்கில் ரேடியேஷனில் போயிட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 81ல் ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி கூட பண்ணி வச்சுக்கலாம். 5.67 இன்டூ 10 to the power -8. அடுத்தது என்னது டெம்பரேச்சர் தட் இஸ் T1 பவர் 4, T1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1073 பவர் 4, மேலே பவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் T to the power 4 that is T2 that is 573 power 4 power 4. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.3 into 10 to the power -8 இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q1 to 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Q1 to 2 கால்குலேட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா Q1 to 2 ஈக்குவல் டு தட் இஸ் 15,15,880.7 watt by மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது Q டிவைடட் பை ஏ இல்லையா, ஏரியாவும் சேர்ந்து வருது இல்லையா, பர் ஏரியாவுக்கு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் மீட்டர் பர் ஏரியா. ஸோ அப்போ இங்கே Q பை ஏ. இதை வாட்டை கிலோ வாட்டாக மாற்றணும் அப்படின்னா Q1 to 2 பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 மல்டிப்ளை பண்ணால் 115.88 கிலோவாட் பை மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் Q by A. Q by A என்னது அப்படின்னா வித்தவுட் ஷீல்டு, ரைட்டா, வித்தவுட் ஷீல்டு. இப்போ இங்கே ஷீல்டு இருக்கிறதாவே நான் கன்சிடர் பண்ணாததுக்கு இது, ஏன்னா லாஸ்ட் நம்ம டெரிவேஷன் போடும்போது ஷீல்டு இல்லை. ஸோ இது என்னது வித்தவுட் ஷீல்டு. வித்தவுட் ஷீல்டு Q மைனஸ் 2 டிவைடட் பை ஏ. Q வித்தவுட் ஷீல்டோடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்.
அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. தட் இஸ் ஃபைண்ட் த நெட் ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் திஸ் பிளேட். அதாவது வித்தவுட் ஷீல்டுக்கு நெட் ஹீட் எவ்வளோ அப்படின்றத பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஷீல்டை இப்போ கன்சிடர் பண்ணுவோம். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் between plate 1 and the shield 3 is given. right? So முன்னாடி நம்ம பண்ணது இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்கே ஷீல்டு இல்லை, வித்தவுட் ஷீல்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ஷீல்டை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஷீல்டை கன்சிடர் பண்ணால் இது நம்மளுடைய பிளேட் 1, இது நம்மளுடைய பிளேட் 2, இது நம்மளுடைய தேர்ட் போர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 1க்கும் 3க்கும் கன்சிடர் பண்ணலாம், அடுத்தது 3க்கும் 2க்கும் கன்சிடர் பண்ணலாம். ரைட்? ஸோ இப்போ 1க்கும் 3க்கும் இப்போ கன்சிடர் பண்ணும்போது இதே சேம் ஈக்குவேஷன் தான். Q முன்னாடி 1க்கும் 2க்கும் வித்தவுட் ஷீல்ட் கன்சிடர் பண்ணோம். இப்போ ஷீல்டு இருக்கு 1க்கும் 3க்கும் கன்சிடர் பண்ணலாம். 1 Q1 2 3 that is equal to Stephen Boltzmann, that is F into A in Stephen Boltzmann constant into area into T1 power 4 minus T3 power 4. இப்போ ஏன்னா இதுக்கும் ஷீல்டுக்கு தானே பார்க்குறோம். இதோடைய டெம்பரேச்சர் T3 power 4 ரைட். ஸோ அப்போ Q1 2 3 இந்த எஃபோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், அதையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு என்னது 1 டிவைடட் பை இங்கே எழுதிருக்கோம்ல அதே ஃபார்முலா தான் 1 பை எமிசிவிட்டி 1க்கும் 3க்கும், அப்போ இங்கே 2க்கு பதில் 3 போடலாம், ப்ளஸ் 1 பை எமிசிவிட்டி 3 மைனஸ் 1. இது வந்து இதோடைய ஃபார்முலா, எஃபோடைய ஃபார்முலா. ரைட்டா? இது வந்து எஃபோடைய ஃபார்முலா. இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். இதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை டேரெக்டாக இந்த ஃபார்முலா கூட கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா Q1 2 3 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு T1 பவர் 4 மைனஸ் T3 பவர் 4 டிவைடட் பை இது 1 இங்கே போட்டோன்னா திரும்பி 1 பை எமிசிவிட்டி 1 ப்ளஸ் 1 பை எமிசிவிட்டி 3 minus 1. ஸோ இது Q123 உடைய வேல்யூ. Q123 உடைய வேல்யூ. ஸோ இதே மாதிரியே இப்போ என்ன பண்ணலாம்? இதே மாதிரியே இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எப்படி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிளேட் 1 அண்ட் ஷீல்டு 3 கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி 3க்கும் 1க்கும் கண்டுபிடிப்போம், 3க்கும் 2க்கும் இப்போ கண்டுபிடிப்போம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் plate 3 and 2 அதாவது இந்த ஷீல்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்? Q3 to 2 எழுதலாமா? அங்கே 1 2 3க்கு போது அடுத்து 3 to 2 ஈக்குவல் டு அதே தான் ஃபார்முலா எஃப் இன்ட்டு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு என்ன எழுதலாம்? இப்போ இங்கே 1 to 3க்கு போட்டோம், இப்போ என்னது 3 to 2. ஸோ T3 பவர் 4 மைனஸ் T2 த பவர் 4. ஸோ இப்போ இதே மாதிரி போட்டோம்னா இங்கே ஒரு ஷேப் ஃபேக்டர் வேல்யூ கிடைக்கும். ஸோ எஃப் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பை இங்கே 1லேருந்து 3க்கு போகுது, இங்கே என்ன பண்ணுது 3லேருந்து 2க்கு போகுது. ஸோ 1 பை எமிசிவிட்டி 3 ப்ளஸ் 1 பை எமிசிவிட்டி 2 மைனஸ் 1. ஸோ இது வந்து எஃபோடைய வேல்யூ. ரைட்? இந்த எஃபோட வேல்யூ இப்போ எழுதிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். Q3 to 2 தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதில் என்ன பண்ணிடலாம்? அதை போட்டுடலாம். ஸோ இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஏரியா இன்ட்டு T3 பவர் 4 மைனஸ் T2 த பவர் 4 டிவைடட் பை இந்த எஃப்க்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணால் இது 1 பையில் இருக்குது. ஸோ இப்போ அது இங்கே என்ன ஆகிடும்? 1 பை எமிசிவிட்டி 3 ப்ளஸ் 1 பை எமிசிவிட்டி 2 மைனஸ் 1. ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் Q123 ஓட வேல்யூ Q322 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Q123 ஓட வேல்யூ Q322 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை பாருங்கள். இது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ்
இங்க பாருங்க, இது ஒரு பிளேட் ரைட்டா, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுல இருந்து இங்க இருக்கிற ரேடியேஷனும் இதுல இருந்து இங்க இருக்கிற ரேடியேஷனும் ஒன்று தானே. Q1 to 3க்கும் Q3 to 2க்கும் இருக்கிற ரேடியேஷன் ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ வி நோ தட் Q1 to 3 is equal to Q1 to 2, sorry, Q1 to 3 that is equal to Q3 to 2, Q3 to 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து போகிற டிஸ்டன்ஸும் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கிறதுனால எமிசிவிட்டி 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ Q1 to 3 ஓட வேல்யூ Q3 to 2 ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Q1 to 3 ஓட வேல்யூ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு T1 power 4 minus T3 power 4 divided by 1 by emissivity 1 plus 1 by emissivity 3 minus 1 that is equal to Q3 to 2 ஓட வேல்யூ என்னது இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஏரியா இன்ட்டு T3 power 4 minus T2 the power 4 divided by 1 by emissivity 3 plus 1 by emissivity 2 minus 1. ஸோ இதில் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது கேன்சல் பண்ணிடலாம். ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதில் இருக்கிற வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ஏற்கனவே நம்ம T1 T2 வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரைட்டாப்பா. T1 T2 வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போது T1ஓட வேல்யூ இங்கே இருக்குது, ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். T1ஓட வேல்யூ இங்கே இருக்குது 1073 power 4 மைனஸ் T3 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். T3 power 4 divided by 1 by emissivity 1 ரைட்டா. 1 by emissivity 1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.3 plus 1 by emissivity 3 ஓட வேல்யூ இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 1 divided by 0.06 minus 1. So that is equal to இந்த திரும்பி ப்ராக்கெட்டில் போட்டால் T3 power 4 ஓட வேல்யூ தெரியாது, மைனஸ் T2 power ஓட வேல்யூ தெரியும். T2 ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம் கேள்வியில் 573 power 4 573 power 4 divided by இதோட வேல்யூ இதெல்லாம் 1 by emissivity 3 0.06 plus 1 by emissivity 2 ஓட வேல்யூ 0.5 minus 1. ஸோ இப்போது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம். இதோட வேல்யூ அப்படியே ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போது 1073 power 4 மைனஸ் T3 power 4 டிவைடட் பை இந்த வேல்யூ 1 by 0.3 1 by 0.6 மைனஸ் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 19 கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. T3 power 4 மைனஸ் 573 power 4 divided by இந்த ஹோல் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா you'll get 17.6 கிடைக்கும் கால்சியில் போட்டிங்கன்னா. ரைட், இதை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுலேருந்து T3ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து ஒரு T3 power 4 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்தாண்டு எடுத்துன்னு போயிடலாம். ரைட், இல்லை இதில் இருக்கிற T3 power 4 மட்டும் வச்சுட்டு இதை இந்தாண்டு எடுத்துன்னு போயிடலாம். எது வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற தேமை இந்தாண்டு எடுத்துன்னு போகிறேன். ஸோ T3 power 4 that is equal to இது இந்தாண்ட போச்சுன்னா இங்கே டிவைடில் இருக்குது, இது மல்டிப்ளைல வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், that is 17.6 into இது இந்தாண்டு இருந்து மல்டிப்ளை பண்ணல வந்துச்சுன்னா that is 1073 power 4 மைனஸ் இங்கே ஒரு T3 இருக்குது. ஸோ T3 power 4 divided by இந்த 19 இங்கே இருக்கும் 19. ஸோ இப்போ இதில் T3 power 4 மட்டும் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த டேம் இந்தாண்ட வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 573 power 4 ஏன்னா இது மைனஸில் இருக்குல்ல, இந்த தான் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போது T3 power 4 that is equal to இந்த 17.6 இங்கே ஒரு 19 இருக்குது, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.926 கிடைக்கும். 926 இன்ட்டு இப்போ திரும்பி என்ன பண்ணிடுங்க, 926 இன்ட்டு 17.6 divided by 19 இது டிவைடில் இருக்குல்ல, டிவைட் பண்ணிவிடுங்க. இன்ட்டு திரும்பி அதை போடுங்க 1073 power 4 மைனஸ் T3 power 4 plus 573
power 4. 573 power 4. இப்போ இந்த 0.976 உள்ளார இன்டு பண்ணுங்க. ஸோ உள்ளார இன்டு பண்ணால் T3 power 4 that is equal to 0.926 into 1073 power 4 minus இதை உள்ளார இன்டு பண்ணனா again 0.926 into T3 power 4. இது பிளஸ்ல தான் இருக்கு, இதுக்குள்ள தான் பிராக்கெட் இருக்கு. ஸோ பிளஸ் 573 power 4. 573 power 4. ரைட்டா? ஸோ இப்போ இதுவும் ஒரு டேர்மில் இருக்குது, இதுவும் ஒரு டேர்மில் இருக்குது. இங்கே மட்டும்தான் T3 இருக்குது. இந்த T3யை இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ T3 power 4 ப்ளஸ் இது இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 0.926 into T3 power 4 that is equal to இங்கே ஒரு வேல்யூ இருக்குல்ல 0.926 into 1073 power 4 plus 573 இந்த வேல்யூ இதுதான் இந்த எடுத்துன்னு வந்துட்டோம்ல 573 power 4. ரைட்டா? 573 power 4. இப்போ இதுல இந்த இடத்துல T3 வந்து நமக்கு என்ன இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இப்போ T3 வெளியே எடுத்துருங்க. T3 power 4 into 1 plus 0.926 அப்போ என்ன பண்ணலாம், 1.926 கிடைச்சிடும். 1.926 that is equal to இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை கால்குலேட்டர் பண்ணலாம். இந்த T3 பவர் இந்த பவர் 4 இந்த பவர் 4லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.33 into 10 to the power 12 கிடைக்கும். into 10 to the power 12 கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ இது இங்கே எதில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த என்ன பண்ணால் டிவைட் பண்ணிடலாம். T3 power 4 that is equal to 1.33 into 10 to the power 12 divided by 1.926 போடுங்க. ஸோ இப்போ இதில் இருந்து T3 power 4 T3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா T3 that is equal to என்ன கிடைக்கும்னா T3 equal to இதில் இருந்து இந்த பவர் 4 வந்தாண்ட எடுத்துன்னு வந்தீங்கன்னா T3 equal to that is 911.5 Kelvin கிடைக்கும். 911.5 Kelvin அது கிடைக்கும். ரைட்? ஸோ இப்போ இந்த T3ன்றது தான் இந்த ரேடியேஷன் ஆஃப் த ஷீல்டு T3யோட ஆன்சர். தட் இஸ் 911.5 that is T3 that is equal to 911.5 Kelvin. இப்போ T3யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட என்ன கண்டுபிடிக்கலாம், பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் substitute value of T3 ஓகேவா? T3யோட வேல்யூவை இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆவோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆவோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ஆவோ எடுத்துப்போம். ஸோ T3 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இந்த Q123 கண்டுபிடிச்சலாம். இல்லை இங்கே T3 வேல்யூ சப்ஸ்டிட்னா Q322 கண்டுபிடிச்சலாம். இல்லை எதனா ஒன்றில் கண்டுபிடிச்சி நம்ம Q123யோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ Q123ல நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் T3 இன் ஈக்குவேஷன் 1 that is Q123. ஸோ இப்போ Q123யோடைய ஃபார்முலா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? Q123 equal to என்ன வருது, Q123 that is equal to Stephen Boltzmann constant into area into T1 power 4 minus T3 power 4 divided by 1 by emissivity 1 plus 1 by emissivity 3 minus 1. ரைட்டா? ஸோ இந்த வேல்யூவில் நமக்கு இது எல்லாமே தெரியும். பர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவை இங்கே எடுத்து வந்துருங்க. Q123 divided by area that is equal to Stephen Boltzmann constant value நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புக்கில் இருக்குது. 5.67 into 10 to the power minus 8 into T1 power 4 அதோட வேல்யூ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க 1073. ஸோ 1073 power 4 minus T3யோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 911.5. ஸோ into 911.5 whole power 4 divided by 1 by emissivity 1 அதோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. that is 0.3 plus 1 by emissivity 3 ஓட வேல்யூ 0.06 கொடுத்துருக்காங்க.
minus 1. So இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா Q123 divided by area, that is equal to 1.89 watt, that is kilowatt by meter square ல ஆன்சர் கிடைக்கும். கிலோவாட்ல கிடைக்கும், ரைட்டா? கிலோவாட்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கிலோவாட்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட், இப்போ இதோட ரிடக்ஷன் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரிடக்ஷன் இன் ஹீட், தட் இஸ் ரிடக்ஷன் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரிடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிடக்ஷன் இன் heat transfer due to radiation shield, right? இந்த radiation shield வச்சதனால இங்க இருந்து இந்த பிளேட்டுக்கு போற ரேடியேஷன் குறைஞ்சிருக்கு. அந்த ரிடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா that is equal to Q with shield minus Q without shield. ஏன்னா Q without shield தானே கம்மி நமக்கு. Q without shield minus Q with shield divided by Q without shield. ஸோ இப்போ Q வித்தவுட் ஷீல்டு நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே பாருங்கள், Q வித்தவுட் ஷீல்டு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். நான் எழுதியிருக்கோம் பாருங்கள், வித்தவுட் ஷீல்டு. ஸோ அதோட வேல்யூ எழுதிக்கோங்க, தட் இஸ் 15.88 மைனஸ் Q வித் ஷீல்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, இதானே வித் ஷீல்டு. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். Q வித் ஷீல்டு Q123. ஸோ அதோட வேல்யூ 1.89 டிவைடட் பை Q without shield, திரும்பி 1.89. Q without shield, that is 15.88. Q without shield 15.88 into 100. So இப்போ இந்த வேல்யூ டைரக்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா into 100ல போட்டீங்கன்னா the answer will be 0. That is the answer will be 88%. The answer will be 88%. ஸோ இப்போ இதில் 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. ஃபைண்ட் த ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதோட ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் ஷீல்டு கண்டுபிடிச்சாச்சு, வித்தவுட் ஷீல்டு கண்டுபிடிச்சாச்சு, வித் ஷீல்டு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளேட் ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ரிடக்ஷன். பெர்சன்டேஜ் ரிடக்ஷன் வந்து எவ்வளோ? 88% இந்த அலுமினியம் ஷீல்டு வச்சதுனால குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஸ்கொயர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வித் பாலிஷ் அலுமினியம் பிளஸ். அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஷீல்டு. டெம்பரேச்சர் ஆஃப் த ஷீல்டு T3 நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.